உங்ககிட்ட மாசம் எவ்வளவு காசு இருந்தா நீங்க ஹாப்பியா இருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? பட் இந்த ஒரு விஷயம் தெரியலனா, நீங்க மாசம் எவ்வளவு சம்பாதிச்சாலும் உங்ககிட்ட எவ்வளவு காசு இருந்தாலும் உங்களால ஹாப்பியாவே இருக்க முடியாது. ஒரு ஹாப்பியான ஃபீலிங்கே உங்களுக்கு கிடைக்காதுன்னு இந்த புக்ல போட்டிருக்காங்க. ஈச் டே ஈச் சாப்டர் இது எபிசோட் 12. நம்ம எல்லாருக்குமே நம்ம சைல்ட்ஹுட்டை நினைவுபடுத்துற மாதிரியான நாஸ்டாலஜிக் ரீல்ஸா இருக்கட்டும், இல்ல படத்துல அந்த மாதிரி எதனா ஒரு சீன் வந்தாலும் நம்மள ரொம்ப கனெக்ட் பண்ணும். நமக்கு அது ரொம்ப ஹாப்பினஸையும் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடான ஒரு ஃபீலிங்கையும் கொடுக்கும். பட் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா அந்த டைம்ல நம்ம யாரையும் டிபெண்ட் பண்ணி தான் இருந்தோம். இப்போ நம்மளே சம்பாதிக்கிறோம், நமக்கு தேவையான விஷயத்த நம்மளாலே வாங்கிக்க முடியுங்கும் போது நமக்கு இப்பதான் ஹாப்பினஸ் அதிகமா இருக்கணும். அந்த டைம்ல இருந்தவங்க எல்லாம் 9 to 5 மட்டும் தான் ஒர்க் பண்ணுவாங்க. 5 மணிக்கு கம்பெனி விட்டு வெளில வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கும் அந்த கம்பெனிக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. அவங்க ஃபேமிலியோடையும் ஃப்ரெண்ட்ஸோடையும் அவங்களுக்காகவே ஸ்பெண்ட் பண்ணிக்கிற டைம் நிறைய இருந்துச்சு. ஆனா இப்போ இருக்கிற ஒர்க்கிங் ஸ்டைல் நம்ம தூங்கும் போது கூட நம்ம வேலையை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கோம். அந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்றதுங்கிறதுக்கான சொல்யூஷனே இங்க நிறைய பேருக்கு தூங்கும் போது தான் கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல இருக்கும் போது நம்ம எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்குன்னு ஸ்பெண்ட் பண்ண டைம் இல்லாத போது கண்டிப்பா நம்மளால அந்த ஒரு ஹாப்பினஸ் அட்டைன் பண்ணவே முடியாதுன்னு இந்த புக்ல சொல்லியிருக்காங்க. நம்ம எவ்வளவு வேணாலும் சம்பாதிக்கலாம், எவ்வளவு வேணாலும் சேர்த்து வைக்கலாம். ஆனா நம்மளால சேர்த்து வைக்க முடியாத இந்த டைமை அப்பப்போ நமக்குன்னு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சோம்னா ஹாப்பினஸ் தானா நம்ம லைஃப்ல கூடும். ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாத நிறைய பேர் இருப்பாங்க. எல்லாருக்கும் அந்த ரீல்ஸ் ஷேர் பண்ணி கொஞ்சம் வெளில வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண சொல்லுங்க.